அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஐபிஎல் ஏலமானது நடைபெற்று வருகிறது. மினி ஏலமானது ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீனை 25 கோடி 20 லட்சத்திற்கு KKR அணி ஏலம் எடுத்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா வீரர் டேவிட் மில்லரை 2 கோடிக்கு டெல்லி அணி ஏலத்தில் எடுத்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐபிஎல் வீரர்கள் மினி ஏலமானது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். அபுதாபியில் ஐபிஎல் 2026ஆம் ஆண்டு சீசனுக்கான மினி ஏலத்தில் 77 இடங்களுக்கான வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், ஐபிஎல் வீரர்கள் மினி ஏலம் நடைபெற்று வருகிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான மினி ஏலம் இன்று அபுதாபியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஏலத்தில் மொத்தம் 359 வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் 244 இந்தியா வீரர்கள் மற்றும் 115 வெளிநாட்டு வீரர்கள் மற்றும் கூடுதலாக 19 வீரர்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மொத்தம் 77 வீரர்கள் மட்டுமே எடுக்கப்பட இருக்கிறார்கள். அணிகள் பொறுத்தவரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு அதிகபட்சமாக 13 வீரர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த அணியின் அதிகபட்ச தொகையோடு 64.3 கோடி ரூபாய்க்கு வீரர்கள் ஏலம் எடுக்க இருக்கிறார்கள். அதே போன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் 9 வீரர்கள் தேவைப்படுகிறார்கள். மொத்தம் 43.4 கோடி மீதம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது ஆஸ்திரேலியா வீரரான ஆல்ரவுண்டரான கேமரூன் கிரீன் அவர்கள் 25.20 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினர் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் கடுமையாக போட்டியிருந்தது யார் அவர்களை எடுக்க போகிறார் என்று. இறுதியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தான் அவர்கள் 25.20 லட்சம் ரூபாய்க்கு அந்த அணி வாங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியான ஆல்ரவுண்டரான கேமரூன் மிக சிறந்த பந்து வீச்சாளரும் அதே போன்று ஒரு ஆட்டத்தை இறுதியாக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை வாய்ந்ததாகவும் இருக்கிறது. அதே போன்று இன்னும் பல வீரர்களும் ஏலம் எடுக்க இருக்கிறார்கள். அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 2.75 கோடி ரூபாய் மட்டுமே இருக்கிறது வீரர்களை ஏலம் எடுப்பதற்காகவும். இன்னும் பல வீரர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஜோக் பிரசாத் மெக்ரூப், இந்தியாவின் வெங்கடேஷ் ஐயர், ரவி பிஸ்னாப், இங்கிலாந்தின் ஆல்ரவுண்டரான லியாம் விங்கிஸ் உள்ளிட்டவர்களுக்கும் கடும் கிராக்கி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் குறிப்பாக இப்போது அதிக ஆல்ரவுண்டரான இருக்கக்கூடிய கேமரூன் குரூஸ் தொடக்க வழியாக 2 கோடி ரூபாய் அவர்களுடைய விலை நிர்ணயிக்கப்பட்டது. இறுதியாக 25.20 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவர்களுக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். இன்னும் பல வீரர்கள் விலைக்கு வாங்கப்பட இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.